எல்லோருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் ஸ்ரீ கேளக்க சித்தர் நமோ நமக. சுந்தரானந்தர் நமோ நமக. என் தாய் தந்தைக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, என் ஆன்மாவிற்கு நன்றி, என் மனதிற்கு நன்றி. நடந்த நன்மைகளுக்கு நன்றி, நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி, நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம எதை பற்றி பேசலாம்? இப்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு குழப்பம் வந்துருச்சு. கேளிக்கை சித்தர் இருக்காரா இல்லையா, உண்மையா பொய்யா, ஒரே குழப்பமாக இருக்கே. முதல் ஒரு வாரம் எங்களுக்கு அற்புதங்களாக சுருட்டு வாசனை வந்தது, கருவண்டாக வந்தது, பட்டர்ஃப்ளையாக வந்தது. மற்றபடி இப்போ எதுவுமே வரலையே. என்ன ஏது நம்ம இந்த ரிசர்ச் மைண்டை எதுக்கு வச்சுக்கணும்னு இருக்குது. ஒரு நம்பிக்கை. நாளை கார்த்தால் எழுந்து போனால் இன்றைக்கி நம்ம ராத்திரி படுத்து தூங்குகிறோம். ஒரு நம்பிக்கை. ஒருத்தரோட கனவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு, ஒரு சித்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது சூட்சமாக இருக்குது. அது இன்னும் எப்போ வெளிப்படும்னா, யாருக்கு கனவில் வந்ததோ அவர் அந்த கோயில் கட்ட முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ அது நல்லபடியாக அதுக்கப்புறம் அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லும்போது தான் நமக்கு இது எல்லாமே புரியும். ஸோ அது வரைக்கும் ரிசர்ச் நம்ம பண்ணக்கூடாது. நம்பிக்கை இருக்கிறவங்க அதை கும்பிடலாம், நம்பிக்கை இல்லையா விட்டுடுங்க, அவ்வளோதான். இது தேவையில்லாத ஒரு பேச்சு. பல பேர் யூடியூப்பு சும்மா போடணுங்கிறதுக்காக யாரோ போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் வாழ்க்கை வரலாறே போட்டார் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முன்னாடி. இவர் அசோக்ஜி சொன்ன உடனேவே அடுத்த வாரத்திலே பார்த்தா ஒருத்தர் வாழ்க்கை வரலாறு. ஆனால் எந்த ஊரில் பிறந்தார் எல்லாம் சொல்ல. வெளிநாட்டில் பிறந்தார், இங்கே போனார், அங்கே போனார், இதை பண்ணார், அதை பண்ணார். ஒரு ஊர் பேர் கூட கிடையாது. சும்மா பொய். எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்? அதெல்லாம் தப்பு. தெரிஞ்சால் பண்ணணும், இல்லை தெரியாட்டி பண்ணக்கூடாது. இப்போ அவர் தைரியமாக இறங்கி ஒரு விஷயம் பண்ணின்னு இருக்காருன்னா ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்கும். அதை நம்ம போட்டு குழப்பின்னு உட்காந்துருக்கக்கூடாது. நம்பிக்கை தான். அவர் அவரை கும்பிடுங்கன்னு சொல்லலையே, ஒரு சித்தரை கும்பிடுங்கன்னு தானே சொல்லியிருக்காரு. அந்த சித்தர் இருக்காரா இல்லையா, அவர் கனவில் வந்தது அவர் சொல்லி இப்போ நம்பி தானே வந்தோம் இல்லை உள்ள. இப்போ இருக்காரா இல்லையா, பொய்யா நிஜமா, அவருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை, இது பண்ணல, பல பேர் பல விதமாக சொல்கிறான். எதுக்கு? நம்ம மனசை நீங்கள் நம்புங்க, உங்கள் ஆன்மாவை நம்புங்க. நம்பிக்கையே வாழ்க்கை. அதை நம்பி நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கண்டிப்பாக அது வெற்றி பெறும். சித்தர்கள் விளையாட்டு சும்மா விளையாட்டு கிடையாது. அது அவருக்கு தெரியாதா? அவர் விளையாடின்னு இருப்பாரா? சித்தர்கள் பேரை வச்சு பொய் சொல்லியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஸோ எல்லாம் அறிந்த வல்லர்கள் தெரியுமா சித்தர்கள். அவங்களுக்கு தெரியாதா நம்ம பொய் சொல்கிறோமா உண்மையை சொல்கிறோமா அப்படிங்கிறது? ஸோ அந்த நம்பிக்கையோடு என்மை இருக்க கற்றுக்கோங்க. நல்ல பாடல்கள் போட்டிருக்கேன். அடுத்த பாடல் ரெடி ஆகிட்டுருக்கு, அதை கேளுங்க. அசோக்ஜி டீமும் வேறு ஒரு சாங்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க, பாடல்களை கேளுங்க. நல்ல வரிகள், ஒரு மென்மையாக இருக்கும். கண்ணை மூடி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மெடிடேஷனில் உட்காருங்க. நான் சொல்லியிருக்கேன், நாசியை கவனம் பண்ணு, பிங்களா இடங்களா. நமக்கு ஒரு வாட்டி மூச்சு மாறிகிட்டே இருக்கும். பாசிட்டிவாக ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவாக வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பாசிட்டிவ் தான். ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஆண் பெண்ணுன்னு பிரிச்சுருக்காங்க. ஏன்னா ஆண்னா ஒரு வீரமாக நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம், ஒரு வீரமாக ஒரு விஷயத்தை செய்யணும், செயல் பண்ணால் வலது பக்கம் மூச்சு வரும்போது அந்த காரியங்களை பண்ணுங்க. மென்மையான ஒரு லவ்வாக, ஒரு ப்ளசண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கணும்னா, இடது பக்கம் மூச்சு வரும்போது இன்றைக்கி அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும், ஒரு மெடிடேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. வலது பக்கம் வரும்போது செயல்களை செய்யுங்க. மாறி 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 வந்துட்டு தான் இருக்கும். இதோ இன்றைக்கி எனக்கு வலது பக்கம் வந்துட்டுருக்கு. அதனால தான் இப்போ வீடியோ போட்டேன். சரி, ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சித்தர்கள் சொல்லி கொடுத்தது தான். ஒரு சித்தரை ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் ஒரே கருத்து தான். அது சொல்கிற விதம், சொல்கிற காலங்கள் வேறு வேறையாக இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, வேறு விதமாக. ஆனால் அதே தானே இருக்குது. புதுசாக நான் ஒன்றும் திணிச்சு சொல்லலையே. அதனால் சித்தரை நம்பணுன்னா நம்பணும். புரியுறதா? அசோக்ஜி ஃபோனே எடுக்கல, ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாரு, அது பண்ண மாட்டேங்கிறார். அவர் 1008 பிஸியில் இருப்பார். அவர் அந்த கோயில் கட்டுற விஷயத்தில் இருக்கார். அவர் சொன்னால் இப்போ ஜோசியம் பார்க்குறதே விட்டுட்டேன், முழுமையாக அந்த ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. பண்ணட்டும், நல்ல விஷயங்களா. நம்மளால் ஆனதை பண்ணுவோம். இருந்தால் பண்ணு, இல்லைன்னா பண்ணாத. வரும்போது பண்ணு, அவ்வளோதான். நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கையே வாழ்க்கை.
ஸோ என்றைக்குமே வந்து இந்த ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. கேளிக்கை சித்தர் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லி பாடல்கள் போட்டு தைரியமாக ஒரு விஷயங்கள் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கவும் போகிறது. ஸோ சித்தர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சித்தர்னு எடுத்துக்கோங்க. எந்த பேராக இருந்தால் உங்களுக்கு என்ன? சித்தர் வழிபாடு. சித்தர் வழிபாடுன்னு முழு நம்பிக்கையோடு உட்காந்து வழிபடுங்களேன். உருவமே இல்லையே. மற்ற எல்லா சித்தர்களுக்கும் ஒரு சில உருவம் இருக்குது. இதுக்கு இன்னும் உருவமே இல்லையே. சூட்சமமாக தான் இருக்காங்க. சூட்சமமாக இருந்துக்கு நீங்கள் ப்ரே பண்ணுங்களேன். சாண்டிங் உங்கள் பேரை கூட சொன்னாலே உங்கள் பேருக்கு உரி ஏறும். உரி ஏற்றணும். ஒருத்தருக்கு பவர் கொடுக்கணும். ஸோ அப்போ கேளிக்கை சித்தர் நமோ நமக அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை பாடல்களை கேளுங்க, இல்லை கேளிக்கை சித்தர் போற்றி போற்றி சொல்லுங்கள். எப்படி வேணால் சொல்லுங்கள். சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. அதில் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை இதோட நிறுத்திக்கணும். சரியா? நம்ம மனிதர்களை நம்ப மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம கர்மா, நம்ம கூட வாடுறவங்கள நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் சித்தர்கள் வந்து வாழ்ந்தவர்கள். அவங்க வந்து சூட்சமமாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணக்கூடாது. அவங்களே நமக்கு அடையாளம் காட்டுவாங்க. இப்போது சித்தர்கள் நம்மளை செலக்ட் பண்ணால் தான் நம்ம இதெல்லாம் பேசவே முடியும். நம்ம போய் ஒருத்தரை செலக்ட் பண்ணோன்னா இன்னும் பல கோடி வருஷம் எடுத்தாலும் நம்மளால் ஒன்றில் போய் டிசைடே ஆக மாட்டோம். இதுவா அதுவா அதுவா இதுவா இதுவான்னு. ஆனால் சித்தர்களுக்கு தெரியும் இவங்களும் செலக்ட் பண்ணணும். இவங்க நல்ல விஷயங்கள், நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் இவங்க மூலமாக போகணுன்றது அவங்களுடைய ஒரு கணிப்பு. அது பிரகாரம் தான் செலக்ட் பண்ணுறாங்க. புரியுறதா? அதனால் இவருக்கு நல்லது நடந்துச்சா நம்மளும் கும்பிடுவோம். இவருக்கு நல்லது நடக்கலையா அப்போ நம்ம நிறுத்திப்போம். இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற முட்டாள்தனம். அதை வந்து சித்தர்களோடு நம்ம விளையாடக்கூடாது. சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தூய்மையான ஒரு விஷயம். வயிறை காலியாக வச்சுன்னு தான் மெடிடேஷன் பண்ணணும். காலங்கார்த்தால எழுந்துக்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிற பழக்கம் இப்போ வந்துருச்சா நமக்கு? கேளிக்கை சித்தர் மூலமாக அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோமா? எவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ ஒரு நல்ல தொடர்புகள் நமக்கு கிடச்சிருக்கு. காரணம் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படின்வாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அதை நல்லதாக நினைக்கணும். நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயமாக நினைக்கிறோம். சித்தர் வழிபாடு, கேளிக்கை சித்தர் அறிமுகம் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு பண்ண போகிறது, பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி தான். அவருக்கு ஒரு எனர்ஜி வந்து அவர் கனவுல சொன்ன ஒரு எனர்ஜி. இன்னும் அவருக்கே தெரியாது அந்த எனர்ஜி. அவர் உணர்ந்திருக்காரு. அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போங்கங்கிறது அவருக்கு இட்ட கட்டளை. அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணின்னு இருக்கார். ஸோ நமக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க கேளுங்க. இல்லையா அமைதியாக இருங்க. என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், 10 வீடியோவில் 8 வீடியோ இப்படி சொல்லிருக்கு. இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்குது. இந்த 2025 ஒரு அருமையான பொற்காலமாக எல்லாருக்கும் அமையும். ஓம் ஸ்ரீ கேளிக்கை சித்தர் நமோ நமக. நற்பவி நற்பவி நற்பவி.